ரைஸ் சேர்க்காம ஹெல்த்தியாக ஓட்ஸ் சேர்த்து பண்ணியிருக்கிற ஹெல்த்தியான வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடை சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டில் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும். ஸோ நம்ம வேலையை சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்கிட்ட முருங்கைக்கீரை அவைலபிளாக இருக்குது வீட்டில். ஏன்னா வீட்லேயே முருங்கை மரம் இருக்குது. ஸோ அதில் பறித்த முருங்கைக்கீரை இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வெயிட் லாஸ் டிஷ் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வெயிட் லாஸ் பியூட்டிஃபுல் ரெசிபி இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சேனலில் இந்த மாதிரி நிறையா புது புது டிஷ்ஷஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை ரெசிபீஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஓட்ஸ் அடை முருங்கைக்கீரையை போட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஓட்ஸ் அடைக்கு நம்ம ஒரு கப்பில் ஓட்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஓட்ஸை நல்லா பொடியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓட்ஸை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் 1-2 அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இது தண்ணி விட்டு கூட அரைக்கலாமா, இல்லை பொடி மாதிரி தான் அரைக்கணுமா? பொடி மாதிரி அரைச்சா பெட்டர். ஏன்னா நம்ம இப்போ கடலை மாவு சேர்க்க போகிறோம். ஸோ 2 பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணால் ஈஸி நம்மளுக்கு கரைக்கிறது, அடைக்கி கரைக்கிறது. ஸோ இப்போ ஓட்ஸ் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம இப்போ கடலை மாவு 1 கப் எடுக்கிறோம். ஸோ இது மெயினாக வெயிட் லாஸுக்குன்றதுனால நம்ம அரிசியே துளி கூட சேர்க்காமல் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு அடை. ஸோ இது 2 சேர்த்தாச்சு. இப்போ இதோட உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் நான். இதோட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி. உங்களுக்கு கொஞ்சம் காரம் நீங்கள் ஓகேனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் நம்ம வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம்னா 2 எடுத்துக்கலாம். இதை பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாமா? பச்சை மிளகாயும் சேர்க்கலாம் இந்த மிளகாப்பொடிக்கு பதிலாக. ஆனால் என்ன பிரச்சனைனா சின்ன பசங்க சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகா சாப்பிட்றப்ப வாயில் அமுட்டுரும். அதனால நம்ம மிளகாப்பொடி சேர்த்துட்டோம்னா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். அவங்களுக்கு வாயில் கிடைக்காமல் இருக்கும் சாப்பிட்றப்ப. அதனால் காரம் தெரியாது, அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துடலாம். முருங்கீரை சேர்க்குறீங்கல்ல, முருங்கீரைக்கு பதில் வேறு அரைக்கீரை, வேறு ஏதாவது சிறுகீரை அந்த மாதிரி சேர்க்கலாமா? சேர்த்துக்கலாம். எந்த கீரை வேணால் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் யூஸ்வலாக அடைக்கு முருங்கைக்கீரை சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே சமயத்தில் முருங்கைக்கீரை அயர்ன் கால்சியம்லாம் ரிச்சு. அதனால் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்திங்கன்னா அடைக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு முருங்கைக்கீரை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எந்த கீரைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அடைக்கு. அதனால் முருங்கைக்கீரை நான் சேர்க்குறேன். இன்றைக்கி நம்மள்கிட்ட முருங்கைக்கீரையும் இருக்குல்ல, அதனால் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்ததுனால. ஸோ முருங்கைக்கீரை இப்போ இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு அடை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அரிசியே இல்லாமல் ஒரு அடை பண்ண போகிறோம். சில பேர் இந்த முருங்கீரை இல்லைன்னா வெந்தயக்கீரை கூட சேர்க்குறாங்க அடையில். அது சேர்க்கலாமா? அதுவும் நல்லது தானே? அது கரெக்ட். வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ முருங்கைக்கீரை பெனிஃபிட்ஸ் எல்லாம் வெந்தயக்கீரையிலையும் இருக்குது. ஸோ இப்போ உங்கள்கிட்ட வெந்தயக்கீரை இருக்குன்னா வெந்தயக்கீரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை தான் வேணும்னு அவசியம் இல்லை. வெந்தயக்கீரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அடையில். அடைக்கு நல்லாயிருக்கும், வெந்தயக்கீரையும் நல்லாயிருக்கும் அடைக்கு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம அடை மாவு இதுக்கு நம்ம கரைச்சிக்கணும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னும் கெட்டியாக தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி நல்லாவே பிடிக்கும். ஸோ நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் கரைச்சிட்டு
நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சிக்கங்க. இதை கரைச்சிட்டு இப்போ நான் கரைச்சிட்டேன். இதை வந்து நீங்கள் வந்து இப்போ தோசைக்கல்லில் நம்ம அடையாக வாத்தரலாம். கரைச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கணுமா? இது தேவையே இல்லை. நீங்கள் வந்து 10-15 நிமிஷம்லாம் ஊற வைக்க தேவையே இல்லை. உடனே நீங்கள் பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய அடை. வெங்காயம் மட்டும் நறுக்கிக்கிட்டிங்கன்னா உடனே ஆயிரும். அப்பப்போ நீங்கள் பண்ணிடலாம் இதை ஈஸியாக. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஃபைனலாக நீங்கள் வந்து கரைச்சது. ஏன்னா கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஓட்ஸ் இருக்கிறதுனால தண்ணி இழுத்துரும். ஸோ கரெக்டாக தண்ணியெல்லாம் விட்டு இந்த பதத்துக்கு அடை ஊற்றுற பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அதை. ஸோ இப்போ நான் வந்து கல் சுட்டுருச்சு, அதனால் நான் வந்து இப்போ இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து ஃபைபர் ரிச்சு. ஸோ அதனால் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பசங்களுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. அதனால் வந்து பசங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து இது ஒரு நல்ல ஹெவியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ காலையில் நம்மளுக்கு வந்து வேலைக்கு போகிற அவசரமாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு அடை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக. ரொம்ப 5 நிமிஷத்தில் வெங்காயம் கூட கட் பண்ண தேவையில்லை. டைம் இல்லைன்னா நம்ம வந்து ஓட்ஸும் நம்மளுக்கு கடலை மாவும் இருந்தால் போதும், டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ஈஸியான ஒரு ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிரும். இப்போ இந்த ஹெல்த்தியான ஓட்ஸ் அடையை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வெளியில் வந்து கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு. நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக. முருங்கைக்கீரை வேறு போட்டிருக்கோம். சூப்பரான டேஸ்ட்டு. பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் இது. ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எங்களோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்கு, இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வெயிட் லாஸுக்கு, இதெல்லாம் பற்றி எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுவிதமான ஈஸியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் எங்களோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அமுக்குங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா எங்களோட ரெசிபீஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். So please subscribe our channel, follow and like our channel.